வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். டிவிகே விஜய் என்டிஏ கூட்டணியில் சேரப்போகின்றார். இதுதாங்க இன்னைக்கு பெரிய தலைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா, இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா, அதை பற்றி பேசலான்னு இந்த காணொலி. விஜய் அவர்கள் ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2-3 மீட்டிங் போடுறாரு. அதில் சில இடர்படிகள் நடந்தது. அவர் அதிலேருந்து வெளியில் வந்து இப்போ தேர்தலுக்காக ரொம்ப விக்ரஸாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து விஜய் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏல சேர்ந்துட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. இது உண்மையா பொய்யா, சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். விஜய் அவர்கள் கட்சி நடத்துகிறாரு. கட்சி நடத்தி இது வரைக்கும் அவர் எலெக்ஷனை சந்திக்கலை. இதுதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் சந்திக்க போகிறாரு. இப்படி இருக்கும்போது அவருடைய மெயின் எதிர்ப்பு வந்து திமுகவை சாடுவது, திமுகவை எதிர்ப்பது தான் அவனுடைய மெயின் எதிர்ப்பாக அவர் சொல்லி இந்த கட்சியை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் முதல்ல சொல்லியிருக்காரு, திமுக ஒரு தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி, தீய சக்தியை தூய சக்தி மூலமாக நாங்கள் வேனிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க செயலாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்தது, விஜயனுடைய தலைமையில் நடந்தது. அப்போ வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த கட்சி நம்ம இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதை நம்ம தனியாக நிற்போமா இல்லை வேறு யார் கூடவாவது கூட்டு சேர்ந்து எலெக்ஷனை சந்திப்போமா அப்படின்னு அவர் கேட்கும்போது, அங்கே இருக்கின்ற 2வது கட்ட 3வது கட்ட தலைவர்கள், அதாவது டவுன் தி லேன் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம வேற ஒரு கட்சியுடன் கூட்டு சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்தித்தோம்னாக்கா இந்த தேர்தலில் நமக்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, இப்போ சிபிஐ விசாரணைக்காக அடுத்த வாரம் விஜய் அவர்கள் வந்து டெல்லி புறப்படுகிறார். 2த்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் டெல்லி போகிறது சிபிஐ விசாரணைக்காக இருந்தாலும் அவர் வந்து அமித்ஷாவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி அவர் சந்திக்கும் போது இந்த கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று பரவலாக பேசப்படுகின்றன. இப்போது அந்த மாதிரி அவர் சேர்ந்தார்னாக்கா விஜய்க்கு என்ன சாதகம், பாரதிய ஜனதாக்கு என்ன சாதகம், எதனால் விஜய் அவங்க உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வங்கியை அவர் வச்சுருப்பார். அதை வந்து அவர் வாங்குவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாரதிய ஜனதா, அதிமுக, திமுக இந்த 3 கட்சிகள் ஒரு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ஓட்டுக்கள் இது வரைக்கும் அதிமுக ஜெயிச்சிருக்கு, திமுக ஜெயிச்சிருக்கு. இந்த 2 கட்சிகள் தான் இது வரைக்கும் 1970 ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரி விஜய் அவர்கள் உள்ளே வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் யாருடைய ஓட்டை பிரிப்பார்? கண்டிப்பாக அதிமுகவில் இருக்கிற கொஞ்சம் ஓட்டையும் திமுகவில் இருக்கின்ற கொஞ்சம் ஓட்டையும் பிரிப்பார். விஜய் அவர்கள் இந்த ஒரு கணிசமான ஓட்டை பிரிக்கிறார் பாருங்க. அந்த ஓட்டு ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் சேரும்போது அந்த கட்சியினுடைய பலம் கூடி எம்எல்ஏக்கள் அதிகமாகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதனால் பாரதிய ஜனதாவுடன் என்டிஏவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் கொஞ்சம் அதிகமான சீட்டுகள் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவும் கிடைக்கும் என்பது அவர்களோட கூற்றாக இருக்குது. சரி, விஜய் ஏன் அங்கே போய் சேரணும்? அவர் தனியாக 240 தொகுதியிலும் நிற்கலாமே, ஏன் அவருக்கு அங்கே போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொன்ன மாதிரி அந்த 2ஆம் தலைவர்கள் 3ஆம் தலைவர்களை வைத்து அவர் அந்த மீட்டிங் நடத்தும் போது அவர் வந்து நேர்காணல் பண்ணுறார், யார் யாரை எம்எல்ஏவாக நியமிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது 60 பேரை ஃபஸ்ட்டு நேர்காணல் பண்ணுறாங்க. 60 பேர் வந்து விருப்ப மனு கொடுத்தாங்க தாவேக்கால எம்எல்ஏவாகிறதுக்கு. அதை வந்து பரிசீலனை பண்ணும்போது அவுட் ஆஃப் 60ல் ஒரு 20 பேர் தான் இது வரைக்கும் அவங்களால செலக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த 20 பேர் தான் அந்த லோக்கலில் மக்களுடைய செல்வாக்கு வச்சுருக்கிறவங்க. அவங்க ஒரு எலெக்ஷனில் போட்டி போட்டால் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி, வாக்கு ஜனங்கள் போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்ற மாதிரி ஒரு 20 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஆன் லாஸ்ட் வீக்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 20 பேர் தான் இருக்குனாக்கா இன்னும் 220 பேரை தொகுதிக்கு அவர் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி 220 பேரை அவர் தொகுதிக்கு செலக்ட் பண்ணி நின்று ஜெயிச்சு இதெல்லாம் இப்போ இருக்கின்ற இந்த குறைந்த காலகட்டத்தில் சாத்தியக்கூறுவா அப்படின்னாக்கா விஜய்க்கு சாத்தியப்படவே படாது. அதனால் அவர் என்ன நினைக்கலாம், சரி இப்போ நம்ம என்டிஏ கூட்டணியில் ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டோம்னாக்கா இதை வைத்து அடுத்த எலெக்ஷனில் நம்ம பெரிய ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். கூட என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் தாவேகா பாரதிய ஜனதாவின் தலைமையை போய் சந்திப்பதாக ஒரு வதந்தி. சரி, அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துறாங்கன்னு வைங்க, எடப்பாடியார் அதுக்கு ஒத்துக்கணும். இப்போ இந்த 3 கட்சிகளுடைய ஓட் பேங்க் இருக்கு பாருங்க, அது சிதறக்கூடாது. அப்போதான் இவங்களுடைய காமன் எதிரியாக இருக்கின்ற திமுகவை அவங்க சொல்றதை அவங்க தோற்கடிக்க முடியும். இது சாத்தியக்கூறா அப்படின்னாக்கா ஒரு பக்கம் பார்க்கின்ற போது இது சாத்தியக்கூறு இருக்கின்ற, ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது அந்த கொள்கை எதிரி அவங்க கோட்பாடுகள் இதெல்லாம் சிலது முரணாக இருக்கின்ற பொழுது அவரால் முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் விஜய்க்கு வேற வழி இல்லாத பட்சத்தில் அவர் அங்கே போய் சேர்ந்தார்னாக்கா பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு 10-20 சீட்டுகள் அதிகமாக கிடைத்தாக்கா நாங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு பாரதிய ஜனதா நினைக்கிறாங்க. அதிமுக என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் போன வாட்டி எங்களுடைய வாய்ப்பை இழந்து விட்டோம், சில பர்சன்டேஜில் ஓட்டு வங்கியினுடைய சில பர்சன்டேஜில் நாங்கள் அந்த தோல்வியை தழுவிட்டோம், அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும்னாக்கா இந்த விஜயோட ஓட்டு வந்ததுனால் நாங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனாலும் அதிமுக ஒரு 20-25 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க வர வேண்டும். 240 அட்லீஸ்ட் 117க்கு மேலேயாவது அவங்க கண்டிப்பாக வந்துவிடணும். மெஜாரிட்டியில் வந்தால் தான் கூட்டணியாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் இருக்கும்போது ராஜ்யசபாலையும் அவங்க எம்பியை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கின்ற காரணத்தினால், எலெக்ஷனுக்கு முன் கொஞ்ச நாட்களே இருக்கின்ற இந்த காரணத்தினால் விஜய் பாரதிய ஜனதாவில் போய் சேர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பலமாக உள்ளன என்பது ஒரு ஜென்ரல் தேரியாக தான் இப்போ பார்க்கப்படுகின்றது. சரி, நடக்கட்டும், அவர் போய் ஜாயின் பண்ண என்னது அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா எலெக்ஷன் டேட்டும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா மேலும் இந்த காணொலியை விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.